viewers, welcome to DSK Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அல்வா ரெசிபி தான். ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான அல்வா ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் கேழ்வரகும், அதுக்கப்புறம் தேங்காய் பால். கேழ்வரகும் தேங்காயும் ரெண்டும் சேர்ந்து ஒண்ணா அரைச்சி பால் எடுத்து அதுல அல்வா செய்யலாம். அது எப்படி செய்யலாம், அது ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ராகி 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் ராகி, 1 கப் தேங்காய், இதுதான் அளவு. நான் முன்னாடியே இது ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சு 3 நாள் இது முளைக்கட்ட வச்சிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பயிர் முளைக்கட்டி வந்திருக்கு. முளைக்கட்டினா இன்னும் நியூட்ரிஷன் லெவல் அதிகமா இருக்கும். நீங்க முளைக்கட்ட வேணாம்னா நீங்க அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி பாலா எடுத்துக்கோங்க, அந்த திப்பி இல்லாம. இது கூட 3 கப் நான் நாட்டு சக்கரை போடுறேன். நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சோண்டு உப்பு, அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேணாம், ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாம் அடுப்பு நீங்க பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ராசஸ் இது. பால் எடுத்ததும் 3 கப் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு மீடியம் ஹீட் வச்சு கிளறிட்டே இருக்க வேண்டியதாங்க. பாருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு திக்கா வரும்போது நான் பாதாம் முந்திரி துருவி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா கலந்து வரணும். பாருங்க அதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க, கலர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1.5 to 2 ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். பாருங்க கெட்டியாயிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே வாழை இலையில நெய் தடவி வச்சு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது சீக்கிரம் கெட்டியாயிடும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அடுப்புல இறக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடனே நீங்க ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. பாருங்க பாத்திரத்துல மாத்தி நல்லா ஆற வச்சு ஸ்லைஸ் போட்டீங்கன்னா ஹெல்த்தியான ராகி தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடும். இதை நீங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம், நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதுல இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது DSK Vlogs. Bye friends.